நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் த வைஸ் பர்சன். பட் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் அடைவீங்க. முக்கியமாக நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பித்ததுக்கப்புறமா டோன்ட் சேஸ் த ரிட்டர்ன்ஸ். உங்களோட ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசிஸில் உங்கள் போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் பண்ணாதீங்க. மொதல் 3 வருஷத்துக்கு உங்களோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் உங்களோட ஃபண்ட் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது எப்போ தான் எஸ்ஐபி டேட் இருக்கோ அதோட மொதல் நாள் அன்னைக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் இருக்கா அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்களோட எஸ்ஐபியோட டியூ டேட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. 3வது, எமர்ஜென்சி தேவைக்காக எக்காரணத்திலும் உங்களோட எஸ்ஐபிலேருந்து பணத்தை எடுக்காதீங்க. பிஃபோர் கோயிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு 6 months ஆர் 1 yearக்கான உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிங்க. தேவையில்லாமல் உங்களோட எஸ்ஐபியை பாஸ் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணாதீங்க. மார்க்கெட் என்ன தான் வாலட்டைலாக இருந்தாலும் லாங் டேர்மில் உங்களுக்கு 12-15% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வைங்க. பிகாஸ் பாஸ்ட் ஹிஸ்டரி ஹஸ் கிவன் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் இன் ஈக்விட்டி மார்க்கெட். புதுசாக வர ஃபண்ட்ஸை இமீடியட்டாக வாங்காதீங்க. உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட கலந்துரையாடி அந்த ஃபண்ட் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்றதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு க்ரோ வித் ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்ஐபியை பற்றியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நானே அதுக்கான பதிலை உங்களுக்கு கொடுக்குறேன்.